வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு எல்லாமே சக்சஸ் ரேட்ல போயிட்டுருக்கு. ஆனா, அந்த காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சிங்கிறதுனால ஏதாவது எதிரா பேசணுங்கிறதுக்காக, ஆம் கட்சியோட பிரசிடென்ட் கார்கேயா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து சிதம்பரமா இருக்கட்டும், வாயில வர்றத ஏதாவது பேசிக்கிட்டு, தங்களோட சொந்த மரியாதைய கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளோட நிலைப்பாடு, பாய்சனோட செயல்பாட வந்து ஒரு செலக்டிவா ஒரு சில கண்ட்ரிகளுக்கு எடுத்து சொல்லணும்னு அதாவது அந்த டிப்ளோமசிங்கிறது அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கு இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதையும் வந்து பிஜேபி காரங்கள வச்சு மட்டும் பண்ணாம, பிஜேபிய வந்து தினம் தினம் எதிர்க்கக்கூடிய ஒவைசி இதில வந்து பிஜேபி நல்லா பண்ணது தான். பிஜேபின்னு விடுங்க. இந்திய அரசாங்கம். அது பிஜேபின்னு கட்சிக்கு ஏங்க சுருக்கணும். இந்திய அரசாங்கம் இந்த சண்டைய பகல்காம் அட்டாக்குக்கு ஒரு பதிலடியா நல்லா பண்ணியிருக்குன்னு நம்புறாரு. அவர் விளக்கி சொல்றாரு. பாகிஸ்தானோட செயல்பாடுகள் வந்து கேவலமா இருக்குங்கிறாரு. கேவலமா இருக்குங்கிறாரு. சசி தரூர் எக்செப்ஷனலா பண்றாரு. இந்த சமயத்துல இவங்க வந்து இந்த போருக்கு பின்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நடந்த விஷயங்கள் நல்லா நடக்கல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றதுக்கு, இந்த கார்கே, ராகுல் காந்தி, சிதம்பரம் அவர்கள் அவங்க ஆட்சியில ஏற்கனவே நடந்து 3 வார் நடந்திருக்குல்ல பாகிஸ்தான் கூட. அத அவங்க எப்படி அந்த வாருக்கு பின்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ முதல் போர் வந்து ஆ ராஜா ஹரி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு பெருசா வாய்ப்பு குடுக்கல. அது அவரு அப்துல்லாவோட அரசியல், நேருவோட அரசியல் அப்படிலாம் பண்ணிட்டு குழப்பிக்கிட்டு லேட் பண்ணிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து ஊடுருவி வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தப்போ, இந்தியா மீது திணிச்ச ஒவ்வொரு போருமே அவங்க மிலிட்டரி யூனிஃபார்ம்லயே வரல. களவாணி பயலுவ மாரி வந்துட்டு ஆடு மேய்க்கிற மாரி, மாடு மேய்க்கிற மாரியும் சிவிலியன் ட்ரெஸ்ல தான் உள்ள வருவாய்ங்க. ஸோ கார்கிலா இருக்கட்டும், 65 வாரா இருக்கட்டும், 47 வாரா இருக்கட்டும். இது 3மே இப்படிதான் பண்ணியிருக்கான். இது 3 தடவ அவங்களா நம்ம மேல வார திணிச்சு 3 தடவையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. 62ல சைனா கூட வார் நம்ம எதிர்பார்க்காதது. கியூபன் மிசைல் கிரைசிஸ் டைம்ல வந்து சைனா நம்ம மீது வார திணிச்சுச்சு. அதுல அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அப்புறம் வந்து நம்ம படைகள் திரும்பி போய் கொஞ்சம் புடிச்சதா சொல்றாங்க. அவங்களே வந்து ரிட்ரீட் பண்ணி அந்த பழைய எல்லை கோட்ட நோக்கி போய்த்தாங்க. அப்படிங்கிற மாரி 2 விதமான மிக்ஸ் பதிலும் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம்னாக்கா 47யும் விட்டுட்டோம். சைனா வர 62ல வந்து சைனா வர முடியுது. அடுத்து வந்து 3 வருஷத்துல வந்து அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து நல்ல நிலைமையில இருக்கு. பொருளாதார ரீதியாவும் நல்ல நிலைமையில இருக்கு. இந்தியா வந்து அந்த அளவுக்கு இல்ல. அப்போ வந்து நேருவும் இறந்து போயிறாரு 64ல. அந்த சைனா வார் முடிஞ்சு இறந்து போயிறாரு. இந்தியாவோட மிலிட்டரியும் அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய மிலிட்டரியே தேவையில்லான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நாடு நம்ம. ஸோ சைனாவோட போர் தான் நமக்கு வந்து இல்ல நமக்கு ராணுவம் வேணுங்கிற மாரி ஒரு ராணுவத்துக்கு முக்கியத்துவம் குடுத்த தருணம். ஸோ அப்பயிலேருந்து வந்து நம்ம நம்ம மிலிட்டரி அப்படின்னா நம்ம காஷ்மீரு அத பாதுகாக்கிறது தான் வேலையா இருந்துச்சு. அப்போ 65ல அவரு பாகிஸ்தானோட பிரசிடென்ட் ஒரு மிலிட்டரி ஜெனரல் அய்யூப் கான் வந்து பிளான் பண்ணி இன்னைக்கு காஷ்மீர பிடிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவங்களோட படைகள திணிச்சு ஃபுல் ரிசோர்ஸையும் டிப்ளாய் பண்றாரு. அந்த போர்ல வந்து நம்ம வந்து காஷ்மீர நம்மளால பாதுகாக்க முடியல. நெருக்கி கைய விட்டு போற சிச்சுவேஷன்ல இந்தியன் ஆர்மி வேற ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. சரி, இவங்கள வந்து நம்ம காஷ்மீர்ல டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்பில் பேட்டிலா இருக்கு. அப்படின்ட்டு அவங்க வந்து ஆ பாகிஸ்தானோட பஞ்சாப், லாகூரு, அ கராச்சி இந்த ஏரியாவ சிந்து இத டார்கெட் பண்றாங்க. அப்போ பாகிஸ்தானோட தலையில அடிக்கும்போது வாலு சுருட்டிக்க தானே ஆகணும். அப்போ வந்து அவங்க வந்து போர நிறுத்திக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது 65 முடிஞ்சு 66ல அதுக்கான பேச்சுவார்த்தை தாஷ்கண்ட்ல நடக்குது. அப்போ சோவியத் ரஷ்யா, இன்னைக்கோட உஸ்பெகிஸ்தான்ல நடக்குது. இத வந்து புரோக்கர்லாம் பண்ணல ரஷ்யா. ஒரு ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க. அவ்வளோதான். 2 பேரும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்ப குடுக்குறாங்க. இந்தியா சார்பா வந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஆம் ஒரு நல்ல ஒரு கா தலைவர், அரசியல்வாதி. ஆ காங்கிரஸோட தலைவர் தான். சிறந்த மனிதர். ஆ ஜெய் கிசான், ஜெய் ஜவான்னு சொன்ன ஆளு. ஸோ விவசாயிகள் நல்லா இருந்தாக்கா ராணுவமும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் அங்க போறாரு. பாகிஸ்தான் சார்பா வந்து அதே அய்யூப் கான் வர்றாப்புல பேசுறாங்க. ஒப்பந்தம் ஏற்படுது. 1 போருக்கு முந்தைய நிலைகளுக்கு 2 ராணுவமும் போயிரணும். ஸோ இந்தியா புடிச்ச பகுதிய பாகிஸ்தான்ட்ட குடுத்துறணும். பாகிஸ்தான் புடிச்ச பகுதிய இந்தியாட்ட குடுத்துறணும். அப்போ பழைய நிலைகளுக்கு திரும்பிறணும் 1. 2
2 நாட்டோட இறையாண்மையை இந்தியா வந்து பாகிஸ்தானோட இறையாண்மையை மதிக்கணும். பாகிஸ்தான் இந்தியாவோட இறையாண்மையை மதிக்கணும். 3 இந்தியா, பாகிஸ்தான் 2க்கும் நடுவுல உள்ள பிரச்சனைகளை 2 நாடுகளும் மட்டுமே பேசி, நம்பிக்கையோட பேசி சமாதானமா தீர்த்துக்கணும். அப்புறம் வர்த்தகம், போக்குவரத்து அது மாதிரியான விஷயங்கள தொடரணும். அந்த தூதரக உறவு இதெல்லாம் இதுதான். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டே வந்து இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி கொல்லப்பட்டார். நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா, இந்திய அரசாங்கம் இதுவரையும் சொல்லல அவர் எப்படி இறந்தாருன்னு. அது கான்ஃபிடென்ஷியல் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா அமெரிக்கன் சிஐஏ பழைய அந்த ரிட்டயர்டான சிஐஏ ஆப்பரேட்டிவ் சொல்றாங்க, நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு. ஸோ அமெரிக்கன் உளவுத்துறை நம்ம பிரதமரை கொன்னு இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஸோ அமெரிக்காவுக்கு அந்த காரணம் இருந்துச்சா தெரியல. பாகிஸ்தானுக்கா அமெரிக்கா பண்ணுச்சா தெரியல. இல்ல இந்திரா காந்தி பிரதமர் ஆகணுங்கிறதுக்காக அமெரிக்கா பண்ணுச்சா தெரியல. அது இந்திய அரசாங்கம் இன்னமும் அதை வெளியிடல. இது இப்படி இருக்கும்போது 65 71ல பாகிஸ்தானுக்குள்ள ஒரு உள்நாட்டு பிரச்சனை வருது. ஸோ அப்போ வேறு ஒரு மிலிட்ரி ஜெனரல் தான் பிரசிடண்டா இருக்காரு, யாஹியா கான். அவரு அங்க பாகிஸ்தான்ல எலெக்ஷனு, அதுல வந்து வெஸ்ட் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான்ல எந்த கட்சியும் மெஜாரிட்டிக்கு வரல. பிபிபி, சுல்ஃபிகார் அலி பூட்டோ கட்சி, சுல்ஃபிகார் மக தான் பெனசீர், பெனசீரோட மயன்தான் பிலாவல் இன்னைக்கு இருக்கிறாப்புல. அவங்க வந்து செகண்ட் மெஜாரிட்டியில் வர்றாங்க. யார் மெஜாரிட்டி வருதுன்னாக்கா அவாமி லீக், முஜிபுர் ரஹ்மான், ஷேக் ஹசீனாவோட அப்பா பங்களாதேஷில் உள்ள தொகுதிகளில் ஜெயிச்சு அதிகபட்ச சீட்டுகளோட ஆட்சிக்கு வர போறாரு. அதை அவங்களால ஏற்றுக்க முடியலை. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரையும் அந்த பஞ்சாப் பாகிஸ்தானி மட்டும்தான் வந்து நம்பர் 1. அவங்க தான் வந்து மற்ற எல்லாம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி நினைக்கிறவங்க. ஸோ முஜிபூரை அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே மிலிட்ரி அனுப்பி இங்கே உள்ள போராட்டத்தை அடக்குறேன்னு சொல்லிட்டு ஜெனோசைட் மக்களை கொல்றாங்க. பெங்காலி பாகிஸ்தானிஸை கொல்றாங்க. அப்போது பங்களாதேஷுக்கு சுற்றிலும் நம்ம தானே இருக்கோம். திரிபுரா, அஸ்ஸாமு, வடக்கு அஸ்ஸாமு, மேற்கு வெஸ்ட் பெங்கால், கிழக்கு திரிபுரா. அப்படி இருக்கும்போது அந்த பங்களாதேஷ் மக்கள், பொது ஜனங்கள் அப்படியே இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அப்போது இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய முடிவு அது. அந்த பங்களாதேஷ் போருக்கு இந்தியா போகணும்னு எடுத்த முடிவு மிகப்பெரிய முடிவு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில இந்தியாவுக்கு 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்தால் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு யோசிக்கிறேன். அப்போ எடுத்துட்டு போகிறாங்க. 13 நாள் போர் முடிச்சிடுறாங்க. ஸோ வெஸ்ட் பாகிஸ்தானையும் பெருமளவு பிடிக்கிறாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானை பொறுத்தவரையும் சுத்தமாக பிடிச்சிட்டு அங்கே வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் லீடராக இருந்தவர் நியாசி வந்து அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகுறாங்க. 93,000 பேர். 2வது உலக சண்டைக்கு அப்புறம் ஒரு நாட்டோட இராணுவம் போருக்கு போய் அதிகபட்ச போர் பிணை கைதிகளை பிடிச்சது அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்திய இராணுவத்தோட செயல்பாடு வந்து வரலாறு பேசக்கூடிய அளவுக்கான வெற்றி, பெரிய சாதனை. ஸோ அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் 72ல பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ பாகிஸ்தான் தான் வந்து கம்ப்ளீட் சரண்டர். யாஹியா கானும் ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டாரு. அப்போ வந்து ஒரு இன்டரிம் பிரசிடெண்டா வந்து சுல்ஃபிகார் அலி பூட்டோ வைக்கிறாங்க. அவரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு இந்தியாவுக்கு. சுல்ஃபிகார் அலி பூட்டோ ரொம்ப திமிர் பிடிச்சவர். ஆனால் இந்தியாவுக்குள்ள பேச்சு வரும்போது பொட்டி பாம்பா அப்படியே அடக்கி ஓடிக்கிட்டு மூடிக்கிட்டு போறாரு. சிம்லாவில் பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே என்ன ஒப்பந்தம் ஏற்படுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. டேஷ்கன்ல போட்டு எழுதுனாங்களா லிஸ்ட்டு, அதே லிஸ்ட்டு. ஆனா இந்திரா காந்திக்கு முன்னாடி இருந்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 93,000 பிணை கைதிகள், 13,000 சதுர கிலோமீட்டர் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இடம். இந்த பாகிஸ்தான் வந்து 47 போர்ல காஷ்மீரை பிடிச்சிச்சுல்ல, அந்த இடம் மொத்த இடமே 13,300 சதுர அடிக்கு கம்மி தான், சதுர கிலோமீட்டருக்கு கம்மி தான். அப்போ நீங்க அதுக்கு இணையான இடத்த வந்து நீங்க வந்து பஞ்சாப்லையும் சிந்துலையும் வஜிரிஸ்தான்லையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ இடத்துக்கு இடம் தர்றேன், என் இடத்த நீ விட்டு 47 பிடிச்சி போறோம், புரிஞ்சிச்சு பிரச்சனை. பாகிஸ்தான் மக்களும் நல்லா இருந்திருப்பான். இந்தியாவை தான் பூச்சாண்டி போகிமேன் காமிச்சு அவங்க வந்து மிலிட்ரி வந்து 30-40% ஆஃப் ஜிடிபியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு
மக்களை பழிவாங்கன்னு அவசியம் இல்லை. பாகிஸ்தான் மக்கள் நல்லா இருந்திருப்பான். தீவிரவாதங்கிற ஒரு அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கடந்த 50 வருஷமா இந்தியாவும் எல்லையை பாதுகாக்கிறங்கிறதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதான் லட்சக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணியிருக்க வேண்டியதில்லை. நம்மளும் நல்லா முன்னேறி ஆயிரக்கணக்கான படை வீரர்களை பலி கொடுத்துருக்க வேண்டியதில்லை. சிந்திய ரத்தம் எவ்வளோ, இது எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. இந்திரா காந்தி போர் வெற்றி நடக்குது. அன்னைக்கு நமக்கு அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அமெரிக்கன்ஸ் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. அமெரிக்கன் சிஏ நமக்கு எதிராக வளர்ச்சுறாங்க. அமெரிக்கா படையை அனுப்புகிறோம். நமக்கு இவ்வளோ விஷயங்கள பாய்சானை வளர்த்து வரான். எதுக்கு நம்மளுக்கு எடுக்கிறதுன்னு கொஞ்சம் ஒரு 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 அறிவிருக்கிற ஒரு டிப்ளமசி அங்கே நடக்கலை. சும்மா இவங்க ஏதோ ஒரு சொல்வியர் அள்ளி போட்ட விட்டு சாப்பாடு போட்டு டீ கொடுத்து காப்பி கொடுத்து ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டு கையெல்லாம் ஆட்டுறாங்க. ராகுல், கார்கே, சிதம்பரம் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்தியாவு எவ்வளோ பெரிய அந்த இராணுவம் அடைஞ்ச வெற்றியை நீங்கள் அதை ஒரு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகரவே இல்லை. இவ்வளவு பெரிய தப்பு, வரலாற்று தப்பு பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு மோடியை குறை சொல்றதோ இல்லை இன்னைக்கு உள்ள அரசாங்கத்தை குறை சொல்றதோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. ஏன்னா இந்திய மக்களுக்கு ஒரு தகுதியான எதிர்கட்சி வேணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியா 3 தடவை அவங்க பிஜேபி வந்துட்டாங்க. ஆனா மக்களுக்கு எதிர்கட்சி அதாவது ஜனநாயகத்துல எதிர்கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கு. நீங்க அந்த முக்கியத்துவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கங்க. பிகாஸ் இந்தியன்ஸ் டிசர்வ் பெட்டர். சரிங்களா? நீங்க உங்க வயிற்ற வளர்க்கறத மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. ரொம்ப தப்பு. உங்க கட்சியிலேருந்து சசி தரூரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, உங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. மக்கள் யோசிக்கணும். ஏன்னா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியை இந்த குறிப்பிட்ட ஒரு சில சிந்தனையாளர்கள்கிட்ட இருந்துச்சுன்னா காங்கிரஸ் போறது மட்டும் இல்லை, இந்த காங்கிரஸுக்காக நிறைய பேர் உயிரை கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு. இங்க கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டே போடாதீங்க. காங்கிரஸ் கேண்டிடேட் நல்ல தகுதியுள்ள ஆளுக்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி குறுக்கு சிந்தனை உள்ளவங்களுக்கு போடுறது வேஸ்ட். ஏன்னா நாட்டை அதான் தேர்தலுக்கு தெருவில் விட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நன்றி.